finales ஒரு செகண்ட் சேலஞ்ச். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஒரு ஸ்டெப்பு வச்சு நான் இந்த செமி ஃபினாலேல இன்னைக்கு வந்திருக்கேன். நான் விஷ் பண்ணுறேன், நான் ஃபைனல்ஸ்லேயும் இருக்கணும். நேற்று என்னுடைய கோல்டன் ஏப்ரன் ஒரு சின்ன கேப்ல எனக்கு மிஸ் ஆயிட்டு. ஸோ இன்னைக்கு எப்படியாவது அந்த கோல்டன் ஏப்ரனை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட உள்ள போயிட்டு இருக்கேன். கோல்டன் ஏப்ரன். ஹோம் குக்ஸ் நம்ம செமிஃபினாலே சேலஞ்சில் அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ சேலஞ்ச் என்னன்னு பார்க்க நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? எஸ் செஃப். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆஸ் யூஷுவல் நம்ம மாஸ்டர் ஷெஃப்ல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் டர்ன் இருக்கும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இந்த சேலஞ்சை கொடுக்க நான் 2 கெஸ்ட்ஸ் கூப்பிட போறேன். கூப்பிடலாமா? எஸ் செஃப். லெட்ஸ் வெல்கம் ஷெஃப் நிகிதா அண்ட் ஷெஃப் ஆகாஷ். Nikita, I know that she is a pastry chef. Damn sure that இன்னைக்கு dessert தான் இருக்க போகுது. கெஸ்ட் ஷெஃப் வந்தாலே சேலஞ்ச் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹோம் குக்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே ஒரு டஃப்பான சேலஞ்ச் கொடுக்கிறதுக்கு நாங்க 2 ஷெஃப் கூப்பிட்டுருக்கோம். And I'm going to start with Chef Nikita, who is also a judge in MasterChef India Telugu. Chef Nikita has 8 years experience and avanga has got the best chocolatier award 3 times from the Times Food Guide. And she has worked with some of the top names like Karim Burji, Antonia Bashur and Amari Gushon. So Chef Nikita is the co-founder of Naomi, a restaurant in Hyderabad, and they make modern desserts and European cuisine. Chef Akash, born brought up in Bangalore but now settled in Hyderabad. He has over 10 years experience in the ITC and our cuisines European cuisines, but அவருக்கு ரொம்பவே பிடிச்சது என்னன்னா Indian cuisine க்கு ஒரு European twist கொடுக்கிறது. He is also the co-founder of Naomi and has catered to as many as 3,000 people in one night. 5 பேரோட ஃபீட்பேக் கேட்கறது ஆக்சுவலி இஸ் a good thing. ஏன்னா 5 டிஃப்ரெண்ட் டேஸ்ட் பட்ஸ் நான் டெஸ்ட் பண்ண போறேன். Chefs, thank you so much. ரொம்ப நல்ல இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டீங்க. அண்ட் இந்த ஸ்டேஜ்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் ஹோம் குக்ஸ் உங்க பத்தி உங்களோட ஜட்ஜஸ் நிறைய சொல்லிருக்காங்க அண்ட் ரொம்ப பெருமையா சொல்லிருக்காங்க தட் நீங்க எங்க இருக்கீங்க. யூ ஆர் தி டாப் செமி ஃபைனலிஸ்ட். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஷெஃப்ஸ், இன்னைக்கு எங்களோட ஹோம் குக்ஸ்க்கு என்ன சேலஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஹோம் குக்ஸ் இன்னைக்கு நாங்க மாஸ்டர் ஷெஃப் செமி ஃபினாலே கொண்டு வந்திருக்கிறது ஒரு லிக்விட் டு டெசர்ட் சேலஞ்ச். இந்த லிக்விட் டு டெசர்ட் சேலஞ்ச்ல நாங்க கொண்டு வந்திருக்கிறது 7 லிக்விட். உங்களுக்கு கிடைச்ச அந்த லிக்விட நீங்க ஒரு டெசர்ட்டா கன்வெர்ட் பண்ணணும். ஐயோ, இது ஒரு பிரஷர் டெஸ்ட் சேலஞ்ச் மாதிரி இருக்கு. லிக்விட் டு டெசர்ட் இட் இஸ் a big challenge. உங்களுக்கு லிக்விட்ல எந்த லிக்விடா வேணாலும் கொடுக்கலாம். அது ஒரு ஸ்பைசி லிக்விடா இருக்கலாம். அதை எப்படி டெசர்ட்ல கன்வெர்ட் பண்ணுவீங்க, அதோட ஃபிளேவர்ஸ் எப்படி எலிவேட் பண்ண முடியும், அதெல்லாம் ரொம்ப ட்ரிக்கியான ஒரு இது. ப்ளீஸ் bring the liquids. ஃபர்ஸ்ட் என் கண்ணில் பட்டது என்ன அப்படின்னா பானிபூரி. பட்லர்ஸ் எடுத்துட்டு வராங்க வகையான கலரான லிக்விட்ஸ். அந்த ட்ரிங்க் விதவிதமான கலர்ஸா இருக்கு. டேஸ்ட் பண்ண கொடுப்பாங்களா, கொடுத்துட்டு அப்புறம் அதை எப்படி நான் பேண்ட்ரியில போய் அதோட ஐட்டம்ஸ் எடுக்கணும், இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது திஸ் இஸ் a very very complex challenge-ன்னு எனக்கு தோணுது. மைண்ட்ல ஒரு கன்ஃபியூஷன். ஒருவேளை இந்த ட்ரிங்க் எல்லாம் டேஸ்ட் பண்ணி உள்ள என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்களோ, டேஸ்ட் டெஸ்டா இருக்குமோ, என்னென்னமோ ஓடுது மைண்ட்ல.
பைனாப்பிள் ரசம் இருக்கு, ஷர்லி டெம்பிள் இருக்கு, கொக்கித்தோ இருக்கு, சம்பராதோ இருக்கு, ரோஸ் காஸ் ஷர்பத் இருக்கு, பம்கின் ஸ்பைஸ் லாத்தே இருக்கு. இந்த மாதிரி நிறைய லிக்விட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். ஹோம் குக்ஸ் உங்க கண் முன்னாடி 7 ட்ரிங்க்ஸ் இருக்கு. அண்ட் இந்த 7 ட்ரிங்க்ல இருக்கிற இண்டிவிஜுவல் இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி நீங்க இந்த லிக்விட ஒரு டெசர்ட்டா கன்வெர்ட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பானிபூரி வாட்டர் இருக்கு. அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். டேஸ்ட் பண்ண உடனே ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? ஸோ அந்த ட்ரிங்கோட எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு ரெப்ளிகேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு பைனாப்பிள் ரசம் இருக்கு. ஷர்லி டெம்பிள். ஷர்லி டெம்பிள்ல உங்களுக்கு பொமோகிரானேட் ஜூஸ், கொஞ்சம் ஜிஞ்சர் அண்ட் டேஷ் ஆஃப் லெமன் இருக்கு. பம்கின் ஸ்பைஸ் லாட்டே இது ஒரு ஃபேமஸ் ட்ரிங்க் ஆயிடுச்சு. வின்டர் வந்த உடனே ஒரு பம்கின் ஸ்பைஸ் லாட்டே குடிக்கணும்னு ஒரு ஃபீலிங் வரும். நெக்ஸ்ட் கஸ் ரோஸ் ஷர்பத். இதுல கஸ் சிரப் இருக்கு, ரோஸ் வாட்டர் இருக்கு அண்ட் பேசில் சீட்ஸ் இருக்கு. என்னோட ஃபேவரட் ட்ரிங்க் மெக்சிகன் சாக்லேட் ட்ரிங்க். சாக்லேட் இதுல கொஞ்சம் சினமன் ஸ்பைஸ், கார்ன்ஃப்ளவர் போட்டு ஒரு ட்ரிங்க் பண்ணுவாங்க. அடுத்தது கொக்கித்தோ, ஒரு கோகனட் அண்ட் ஸ்பைஸ் பேஸ்ட் ட்ரிங்க். ஸோ ஹோம் குக்ஸ் உங்க முன்னாடி 7 இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிங்க்ஸ் இருக்கு. இதை நீங்க ஒரு டிசர்ட்டா கன்வெர்ட் பண்ணணும். நாங்க அந்த டிசர்ட் டேஸ்ட் பண்ண உடனே அந்த ட்ரிங்க் ஞாபகம் வரணும். ஹோம் குக்ஸ் இங்க 7 ட்ரிங்க்ஸ் இருக்கு. இந்த 7 ட்ரிங்க்ல யூ கேன் பிக் யோர் ட்ரிங்க். சரினா? I would choose third one. நான் எடுத்த ட்ரிங்க் வந்து ஷெர்லி டெம்பிள். உங்களுக்கு உங்களோட ட்ரிங்க் ஷர்லி டெம்பிள் டேஸ்ட் பண்ணுமா? எஸ் ப்ளீஸ். பவித்ரா? Chef, chocolate is again a very favorite ingredient of mine. My son loves it. So அதனால எக்ஸைட்டிங்காக தான் இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் இட்ஸ் வெரி ஃப்ளெக்சிபிள். ரொம்ப நல்லா டெசர்ட்ஸ் பண்ணலான்னு தோணுது சாக்லேட் வச்சுட்டு. ஸோ ஐ திங்க் ஐ கேன் கோ வித் தட். பவித்ரா, எஸ் ஷெஃப். இந்த பெவரேஜை வந்து டேஸ்ட் பண்ணணும்னு இருக்கா உங்களுக்கு? எஸ் ஷெஃப். ப்ளீஸ் வாங்க. தேங்க்யூ. I am happy that I got Champerado. Champerado chocolate flavored dessert perfect-ஆ இன்னைக்கு பண்ணிடலாம். நல்ல நம்பிக்கை இருக்கு எனக்கு. Vani, please come. இந்த கொக்கிட்டோ ட்ரிங்க் வச்சு நான் ஒரு சீஸ் கேக் பண்றதா என் மைண்ட்ல இம்மீடியட்டா ஒரு தாட் வருது. நீங்க எல்லாம் இப்போ உங்களோட ட்ரிங்க்ஸை டேஸ்ட் பண்ணியாச்சு. ஐ திங்க் இப்போவே உங்க மைண்ட்ல வந்து உங்க ட்ரிங்கை எப்படி டெசர்ட்டா கன்வெர்ட் பண்ண போறீங்கன்னு ஐ நோ யுவர் மைண்ட் இஸ் ரன்னிங். ஹோம் குக்ஸ் இந்த சேலஞ்சில் உங்களுக்கு கொடுக்குற டைம் வந்து 90 minutes. முக்கியமா இந்த சேலஞ்சுக்கு உங்களுக்கு நம்ம வேர்ல்ட் கிளாஸ் மாஸ்டர் ஷெஃப் கிச்சனோட பேண்ட்ரி கிடையாது, எக்ஸ்டென்ஷன் பேண்ட்ரி ஆக்சஸ் மட்டும்தான்.
இந்த சேலஞ்ச் முடிவுல யாராவது 2 பேர் வந்து கோல்டன் ஏப்ரன் கிடைச்சு they will go right into the finale. Home cooks, உங்களோட சேலஞ்சுக்கு நீங்க ரெடியா? Yes, chef. On my count, 3, 2, 1, go! இன்னைக்கு ஜெயிக்கிற 2 பேருக்கு கோல்டன் ஏப்ரன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ எப்படியாச்சும் கோல்டன் ஏப்ரனை இந்த சேலஞ்சில் வின் பண்ணி போயிடணும்னு நான் கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்டா நான் கிச்சன் செக்ஷன்ல ஓடி எனக்கு வேண்டிய எல்லாம் கட்லரியும் எடுத்துட்டு வந்தாச்சு. வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது என்னோட வெட்டி வேர் இருக்கிற டைம்ல வந்து அந்த ஃபிளேவரை இன்ஃபியூஸ் பண்ணி அதை வச்சு ஒரு டெசர்ட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ நான் பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து நான் ஷர்டி டெம்பிள்ல வந்து பொமோகிரானட் புடிங், ஃப்ரூட் லைம், சீஸ் பண்றேன். அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டீமர் எடுத்துட்டு வந்து வச்சேன். ஸ்டீமர் அது ஸ்லோவா அந்த பாயில் ஆயிட்டே இருக்கட்டும் சொல்லி, அதுக்கப்புறம் பொமோகிரானட் எல்லாம் கிளீன் பண்ணி அது வந்து நான் ஜாம்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஐஸ்கிரீம் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த பிஸ்கெட் பண்றதுக்குமே மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நான் வெயிங் மிஷின்ல வந்து எல்லா வெயிட்டுமே அக்யூரேட்டா கரெக்ட் பண்ணி மெஷர் பண்ணி நான் என்னோட எலமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மெயின் எலமெண்ட்டே பைனாப்பிள் தான். பைனாப்பிளை கட் பண்ணி பியூரே ரெடி பண்ணிறதுக்காக மிக்ஸி ஜார்ல போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் பண்ண போற டெசர்ட் வந்து ஃபேன்சி பானிபூரி. ஃபர்ஸ்ட் நான் பண்ண போற எலமெண்ட் வந்து லெமன் அண்ட் ஜிஞ்சர் பேனகோட்டா. ஸோ இதுக்கு வந்து ஒரு பவுல்ல வந்து ஜெலட்டினை போடுறேன். அதுல வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை வந்து ப்ளூம் பண்றதுக்கு எடுத்து வைக்கிறேன். பாலும் க்ரீமு முட்டை போட்டு சர்க்கரை போட்டு கஸ்டர்ட்காக நான் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன். Chefs, இன்னைக்கு வந்து we have a very very exciting challenge. Lots of fun to be seen. ஏன்னா it's all about desserts. Nikita, உங்களுக்கு what are you expecting out of our home cooks today? அது பத்தி கொஞ்சம் if you can tell us, it'll be great. டெஃபினெட்லி செஃப்ஸ் இன்னைக்கு அந்த ட்ரிங்கோட எசன்ஸ் இந்த ஹோம் குக்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இப்போ அந்த கொக்கீட்டா இருக்கு, அது ஒரு ட்ரெடிஷ்னல் போர்ட்டரிக்கன் ட்ரிங்க். எக்ஸாம்பிள் உடனே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா, எங்களுக்கு அம்மா வீட்டுல எந்தானா டெசர்ட் பண்ணணும், ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் இருக்கு, கெஸ்ட் வந்துட்டாங்க, உடனே வந்துட்டாங்கன்னா தேங்காய் பால் பாயசம் பண்ணுவோம். ஸோ அந்த தேங்காய் பால் பாயசம் தான் இந்த கோகிட்டான்னு சொல்ல முடியும். ஸோ அதுல கண்டென்ஸ் மில்க் இருக்கு, தேங்காய் பால் இருக்கு, அண்ட் கொஞ்சம் ஸ்பைசஸ் இருக்கு, சினமன், நட்மெக், ஸ்டார் அனீஸ், இதெல்லாம் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் ஆட் பண்ணோம். ஸோ ஐ திங்க் அது என்னோட ஃபேவரட் ட்ரிங்க். அண்ட் ஷெஃப் ஆகாஷ், நீங்க எந்த ட்ரிங்கை சூஸ் பண்ணிருப்பீங்க? நான் கண்டிப்பா பைனாப்பிள் ரசம்க்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இட்ஸ் a challenging dish drink. I want to see the brilliance of that. What people think. 5 out of the 7 ingredients வந்து எல்லாமே lends towards a nice sweet note. இந்த பைனாப்பிள் ரசம் அண்ட் இந்த பானிபூரி தண்ணி, இது 2 தான் வந்து இட்ஸ் borders along savory. So we have to see how that unfolds. இங்க ஏற்கனவே வந்து வாணிய டெசர்ட் பின்னு ட்ரைக்கு கொடுக்குறீங்க. And in my mind, Pani Puri is going to be the most challenging dessert conversion today. So dessert queen title ஒரு எபிசோட முடியுதா இல்லை இன்னும் நீடிச்சு வந்து கண்டினியூ பண்றாங்களா பார்ப்போம். நான் பண்ண போறது வந்து பம்கின் ஸ்பைஸ்டு லாத்தே. ஸோ பம்கின் அதுக்கு முதல்ல பீல் பண்ணிட்டு வேக வச்சிடணும். கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் நான் இப்போ பார்க்குறேன், டேஸ்ட் பண்ணி வெட்டிவேரோட ஃப்ளேவர் வந்தாச்சு. சீஸ் கேக்குக்கு 2 எலிமெண்ட் இருக்கு, டார்ட், ஃபில்லிங்.
டார்ட் பண்றதுக்கு முதல்ல மைதா எடுக்கிறேன். மைதா எடுத்துட்டு கோல்டு பட்டரை எடுத்து ரெண்டுத்தையும் நல்லா ரப் பண்ணி சாஃப்ட் சாண்ட் டெக்ஸ்சர் வர வரைக்கும் பண்றேன். அதுக்கப்புறம் எக்கு போட்டு அதை மிக்ஸ் பண்றேன். இதுல கொஞ்சம் சர்க்கரையும் உப்பும் போட்டுட்டு அதை செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். மிராங் பண்றதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் எக் ஒயிட்ஸ் அண்ட் சுகர் எடுத்து அதை வந்து ஒரு டபுள் பாய்லர்ல வச்சு 160 டிகிரி ஃபாரன்ஹைட்க்கு வந்துட்டு அதை நல்லா குக் பண்ணிக்கிறேன். டபுள் பாய்லர் மெத்தட்ல கொஞ்சம் எக்கு மில்க் போட்டுட்டு நல்லா சூடான அந்த க்ரீமி கஸ்டர்டு மாதிரி பண்ணிட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த பம்கின் லாத்தே இது அது கொஞ்சம் காஃபி எல்லாத்தையும் ஸ்பைஸ்ல போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு 10 நிமிஷம் முடிஞ்சது, இன்னும் 80 நிமிஷம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட அந்த ட்ரிங்கோட மெயின் ஃபிளேவரை அந்த டெசர்ட்ல நீங்க கொண்டு வரணும். கீப் குக்கிங். ஆல் தி பெஸ்ட். ஹாய் பவித்ரா. ஹலோ ஷெஃப். பவித்ரா, எஸ் ஷெஃப். இந்த மிராங் நீங்க ப்ரௌன் சுகரோட பண்றீங்களா ஜாகரியோட? நோ ஷெஃப். மிராங் I'm going to make a basic Swiss meringue. Okay. And then அதை வந்து மில்க்ல ஒரு ஸ்பைஸ்ட் மில்க்ல போச் பண்ணி எடுக்கலாம் அந்த ஐடியா. கோச்சிங் பண்ணிருக்கீங்களா மிராங்க? ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோட சஜஷன், மிராங் பண்றீங்கன்னா 2 வேரியன்ட்ஸ் ட்ரை பண்ணிடுங்க. கோச்சிங் வரலனா நீங்க பேக்கப் பிளான் இருக்கும். ஓகே ஓகே ஷெஃப். Thank you so much. All the best. Thank you ஷெஃப். Thank you. ஷெஃப்ஸ் கொடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்னோட டெசர்ட்ல இன்கார்பரேட் பண்ணேன்னா என்னால் ஒரு நல்ல பிளேட் வந்து இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியும். பேனக்கோட்டா செட் ஆனாதான் என் பானிபூரியே வரும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ல நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். இப்போ வந்து ஷெஃப் ஸ்ரேயாவும் ஷெஃப் நிகிதாவும் வராங்க. பானி ஷெஃப், how did you feel பானிபூரி? ஒரு ஐடியா கிடைச்சது எனக்கு. லெமன் அண்ட் ஜிஞ்சர் வச்சு ஒரு பேனக்கோட்டா, மேலே வந்து ஸ்பைஸ் வச்சு ஒரு ஜெல்லி அண்ட் கொரியாண்டர் ஃபோம். ஸோ இது மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடும்போது இட் will be a பானிபூரி. ஷெஃப் நிகிதா, நீங்க என்ன சொல்றீங்க? Do you think this is going to work, not going to work? வாணி ஏற்கனவே சொல்லிட்டாங்க நீங்க டெசர்ட் குவீன்னு. பட் அண்ட் அந்த பானிபூரியில அந்த பூந்தி ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட். ஸோ என்னுடைய 3வது எலமெண்ட் வந்து மீட்டா சட்னி. ஸோ அதுக்கு வந்து புளியை வந்து ஒரு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு ஊற வைக்கிறேன். நான் வந்து டபுள் பாய்லர்ல பண்ணிட்டு இருக்கேன் இந்த எக் கஸ்டர்ட் மாதிரி. ஷெஃப் ஸ்ரேயா வந்து என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன். ஹலோ ஷெஃப். ஹலோ ஷெஃப். இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறீங்க? நான் இன்னைக்கு வந்துட்டு பம்கின் ஸ்பைஸ்ட் லாத்தே மூஸ் பண்ண போறேன். கூட ஒரு 2-3 எலிமெண்ட்ஸ் I'm adding on it. I hope it comes good. Spoon இருக்கா? Shall I try what you've done? அண்ட் பிரீத்தி, செமி ஃபினாலேல இருக்கீங்க. கண்டிப்பா இது போதும்னு நினைக்கிறீங்களா? I'm trying my best today. So, Preeti, we'll see how your dish comes. All the best. Preeti. All the best. thank you, Chef. Thank you, Chef. ஷெஃப்ஸ் வந்து என் கவுண்டர் கிட்ட வந்தாங்க. Zarina, இன்னைக்கு உங்களுக்கு பார்த்த உடனே you immediately picked Shirley Temple. Are you still happy with your choice? Yes, chef. And இன்னைக்கு என்ன dessert பண்ண போறீங்க? Chef, actually pomegranate எடுத்து I'm going to make a custard. It might sound simple, but usually வந்து நம்ம pomegranate milk add பண்ணா it will curdle. So that is a big task. Semi-finale, is it worth the risk that you're taking? Because it will get curdled, because all the elements what I have, it will curdle. So அது ஒரு task தான். Keeping it like அது வரணும், proper-ஆ வரணும். All the very best. Thank you. Keep cooking. கஸ்டர்ட்காக பால் முட்டை அதெல்லாம் மிக்சியில வந்து ஒரு வாட்டி டர்ன் பண்ணி வச்சேன். Home cooks, உங்க semi-finale challengeல 30 minutes done, 60 minutes more. All
இப்போ வந்து ஷெஃப் சொல்றாங்க your 30 minutes is over சொல்லி கஸ்டர்டுக்காக ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஜாம்காக சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பம்கின் பியூரி எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். அங்கே விப் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். டுவேலுக்கு அந்த மாவு ரெடி பண்ணி டுவேலையும் ரெடி பண்ணி உள்ளே வச்சாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ½ அன் ஹவருக்கு என்னென்னலாம் ரெடி ஆகணுமோ எல்லாத்தையும் வச்சுட்டேன். நான் லாஸ்ட் சேலஞ்ச் ஒழுங்கா பண்ணல. இந்த சேலஞ்ச் நான் பெஸ்ட்டா கொடுக்கணும்னு பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ ஷெஃப் ஸ்டே என் டேபிளுக்கு வராங்க. ஹாய் பிரவீன், ஹாய் ஷெஃப். என்ன டிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க? பேர்ட் வச்சு பைனாப்பிள் ஐஸ்கிரீம் பண்ண போறேன். ரசம் ஸ்பைஸ் மிக்ஸை போட்டு ஒரு சாப்லே பிஸ்கெட். ஸோ பேசிக்கலி ஒரு ஐஸ்கிரீம் சாண்ட்விச். உங்க டிஷ்ல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி 30 minutes ஆயிடுச்சு. 60 minutes only. So I hope you can pull it off. எஸ் ஷெஃப், ஷோர். But re-strategize. Don't change your dish. ஓகே ஓகே ஷெஃப். ஆல் தி பெஸ்ட் பிரவீன். ஷெஃப் வந்து எனக்கு எல்லா பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கறது எனக்கு இன்னும் ஒரு எனர்ஜி பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கு. ஆல்மண்ட் க்ரீம் பண்ணி அதுல வந்து இந்த ரோஸ் கஸ் மில்க் ஷேக் பண்ணி அதை வந்து ஒரு சாக்லேட் பால்ல கொடுக்கறது தான் என்னோட ஐடியா. அதுக்காக நான் ஆல்மண்ட்ஸை பாயில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். What are you trying to do with this? I want to make a cream out of it. Okay, அதுல வாட்டர் இல்ல. It's just dried off. Yeah. Okay. I'll take it off. ஆனா அதுக்குள்ள நான் என்னோட பிளானையே சேஞ்ச் பண்ணிருக்கேன். பிகாஸ் ஆல்மண்ட்ஸ் வந்து போட்டா அது ரொம்ப திக்காயிடும், உடையாது. ஸோ நான் வந்து ஆல்மண்ட்ஸ் எலிமினேட் பண்ணணும் தான் என்னோட பிளான். அதனால நான் ஆல்மண்ட்ஸே மறந்ததுனால அது தண்ணி காஞ்சது நான் பார்க்கல. ஸோ ஐம் ட்ரைங் டு மேக் ஏ சவுத் இண்டியன் டிசர்ட். அதோட பேர் காஜா. அந்த கிறிஸ்பினஸ் தான் அந்த டிஷ்ஷோட என்ஜாயிங் எலிமெண்ட் அந்த சொல்லலாம். ஸோ அதை நீங்க ஆண்ட்ரமேல போட்டுட்டு அது சாகி ஆயிடுச்சுன்னா நீங்க you're killing it. Yes, chef. So நான் ஒன்றுமே இது மேல வைக்க போறேன். I'm not மேல வைக்க போறீங்க. Okay. I like your idea. I like your enthusiasm. நீங்க பண்ணிட்டு இருக்கிறது. All the best to you. Thank you, chef. மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னுடைய ஜெல்லியும் செட் ஆயிட்டு என்னுடைய பேனகோட்டாவும் செட் ஆயிட்டு. ஸோ அது வந்து 2 லேயரா வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிட்டேன். Nice to read. So என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? What dessert are you doing? நான் வந்துட்டு சீஸ் கேக், கோகனட் சீஸ் கேக் வித் கோகிட்டோட இன்கிரீடியன்ஸ் லைக் நட்மெக் and little bit of cinnamon and coconut. Sudhir, I have a question for you. நீங்க baked cheesecake பண்றீங்களா இல்ல? ஆமா. Okay. உங்களுக்கு ஏற்கனவே I think quite a bit of time has passed and baked cheesecake normally at least 1.5 hours எடுக்கும் bake ஆகிறதுக்கு. So make sure your cheesecake is in the oven. Yes. And which elements மேல you can concentrate after the cheesecake is put. ஏன்னா அது வந்து main component. Make sure that goes into the oven as soon as possible. Yes, chef. Good job, Sudhir. Thank you. All the best. பேனை எடுத்துட்டு அதுல வந்து மில்க் ஆட் பண்றேன். அது கூட வந்து சுகரையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ளூமான ஜெலட்டினை வந்து அதில் ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து ஹீட்டை ஆஃப் பண்ணிட்டு க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தூரத்துக்கு வச்சிட்டேன். லெமன் ஜூஸையும் ட்ரை ஜிஞ்சரையும் வந்து நம்ம வந்து அந்த மில்க் கூட ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து மில்க் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வரைக்கும் காஜாவோட மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்சர்ட்டுக்கு வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சாச்சு. அது வந்து ஃப்ரீஸ் ஆனாதான் நான் என்னோட கிரெமு வந்து செட் பண்ண முடியும். Home cooks in the liquid to dessert challenge le 45 minutes முடிஞ்சிச்சு. Only 45 minutes to go. All the very best. மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து கிரெமுவை ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் மோல்டில் எடுத்து இந்த கிரெமுவை ஊற்றி என்னோட இன்சர்ட் வந்து எடுத்துட்டு வந்து இட் இஸ் சிட்டிங் வெல் இன்சைட் மை கிரெமு. ஸோ ஐ எம் குட் டு கோ. இப்போ Mira,
நாங்க வந்து ஸ்டாண்ட் மிக்சர்ல எப்படியோ கஷ்டப்பட்டு விப் பண்ணியாச்சு. ரொம்ப அழகா விப் ஆகி வருது. நல்ல ஸ்டிஃப் பீக்ஸ் இருக்கு அதுல. நாங்க வந்து we had gone to Sudhir's counter. He was making a coconut cheesecake. 90 minutesல ஒரு சீஸ் கேக்கை கோல்டா சர்வ் பண்றது is going to be a challenge for sure. I'm worried for Sudhir because maybe he's not thought it through all the way. Chef Nikita, நீங்க எங்களோட டெசர்ட் குவீன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? she's doing a பானி பூரி பானகோட்டா. பிளேட் வரும்போது தான் தெரியும் நல்லா இருக்கா இல்லையான்னு. பட் பேலன்ஸ் இஸ் த கீ. அந்த கியூமன் இருக்கு, லெமன் இருக்கு, மின்ட் இருக்கு. ஸோ காம்ப்ளிமெண்டிங் இன்கிரீடியன்ஸ் இருக்கு. பட் அது பேலன்ஸ்ல தான் இருக்கு. ட்ரிக்கினஸ். ஐ ஹாவ் அ வெரி கிளியர் ஒப்பீனியன். பானிபூரியில நான் கடைசியா டேஸ்ட் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் வந்து நல்லா இருக்கீங்கன்னா நானும் டேஸ்ட் பண்றேன். ஓகே. Zarina வந்து இன்னைக்கு she's doing like a pomegranate custard, which is actually very very tricky. And Chef Akash? I think she's got a very good approach. கரெக்டா இருக்கு. ஸோ அதே ஜாம் பண்ணி குக் பண்ணி அது ரைட் டெம்பரேச்சர்ல ஆட் பண்ணணும். அது அவங்க தெரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் அந்த பெரிய ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஷீ கேன் புல் இட் ஆஃப். ஃபில்லிங் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சப்புறம் அதை வெளியில எடுத்துட்டு ஒரு ஃபிளாட் டவ்வா ரோல் பண்ணி டார்ட்டில் வச்சு ஓவனில் 180 டிகிரிஸ்க்கு 10 நிமிஷம் வேக வைக்கிறேன். நான் வந்து ஒரு சாப்லேக்காக ரசம் ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா கீழ ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சு வச்சிருக்கேன். அதை வந்து சாப்லேயோட டோல போட்டு பிசைஞ்சிட்டு ரசம் ஸ்பைசஸ் ஒரு பிஸ்கெட்டா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சிருக்கேன். சாண்ட்விச் ஐஸ்கிரீம் பண்றதால ரெக்டாங்குலர் ஷேப்ல நான் பிஸ்கெட்டையும் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராஸ் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நான் பேக்கிங் டேல போட்டிருக்கலாம். நான் இந்த டென்ஷன்ல என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ராஸ் ரிமூவ் பண்ணிட்டு பிஸ்கெட்டை ஒரு ஸ்பேட்ச்ல வச்சு எடுக்க ட்ரை பண்றேன். அப்போ வந்து எல்லாமே பிஞ்சு இருக்கு. அகைன் நான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து திருப்பி நான் ரோல் பண்ணிட்டு கட் பண்றேன். அப்போதான் நான் ரியலைஸ் பண்றேன் நான் சிலிக்கான் மேட்ல தான் ஆல்ரெடி ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நான் எக்ஸ்ட்ராஸ் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நான் பேக்கிங் டேல போடலாம். ஃபில்லிங் பண்றதுக்கு கிரீம் சீஸ், கர்ட், கண்டென்ஸ்டு மில்க், சுகர் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வெனிலா பாட்ல இருந்து வெனிலாவை எடுத்து எக்கையும் போட்டுட்டு பீட் பண்றேன். ஒரு சைடுல வைக்கிறேன். ஸோ ஷெஃப்ஸ் ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்து பிரவீனோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இல்லை. அவர் ஒரு டிஷ்ஷுக்கு ஆரம்பிச்சு எங்கேயோ போய் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நீங்க அவர் டேபிள் போறச்சு what did you see? Pineapple curd, tur dal cookie, tomato chili jam. ஸோ காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் கேட்கறதுக்கு கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ ஐ எம் எக்ஸைட்டட். What about the spice element? ஏன்னா இப்போ ஒரு ரசம்னு எடுத்தோம்னா நமக்கு வந்து you will have those notes of கொஞ்சம் அந்த தனியா இருக்கும், அந்த சீரகம், பெப்பர் இருக்கும். அதெல்லாம் how is that coming from? ஸோ அந்த டொமேட்டோ ஜாம்ல தான் இன்ஃபியூஸ் பண்றாங்க. ஸோ ஸ்மார்ட், தட் இஸ் வெரி ஸ்மார்ட். அவனும் ப்ரீட் ஆயிருக்கான்னு பாக்குறேன். ஏன்னா சாப்லே பிஸ்கெட்டை வைக்கணும். திறந்து பார்த்தா ஒரே புகையா வருது. என்னடா திடீர்னு அவன்ல இருந்து புகை வருதுன்னு போய் பார்த்தா டெம்பரேச்சரை தப்பா வச்சிருக்கேன். ஐயோ இந்த ஒரு நாள்ல எவ்வளவு தப்பா நான் பண்ணுவேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அப்புறம் அது அகைன் இன்னொரு வாட்டி டெம்பரேச்சர் ரீசெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்லே பிஸ்கெட்டை வைக்கிறேன். I think having said that, Aarti's dessert is also something to look forward to. ஏன்னா அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் ஹைதராபாதி காஜா பண்ணிருக்காங்க. காஜா is
very similar to a baklava. And inge vandu she's going to soak the kaja with khas syrup. I think she's got an idea. Namma pogumbodhu she was burning a few almonds, so she seemed konjam perturbed, but I hope if she keeps her calm, I think she'll have a great dish. Yes. And the same thing with Pavitraum na solluven. She wanted to do a poached meringue and avungalukku meringue rombave pidikum. First couple of times that she did a meringue, she burnt it once, and adellama I think second time she didn't put it on the plate. And the mari meringue avungalum have not really worked together well, but she is very, very adamant that yes, I want the meringue on my plate. So Ineki is trying poaching of the meringue. இந்த ஸ்டேஜ்ல அந்த ரிஸ்க் வேணுமா வேண்டாமா கொஞ்சம் ஐ திங்க் ஷி ஹேஸ் டு திங்க் த்ரூ. Preeti's drink, pumpkin spice latte. I think pumpkin spice latte ஒரு wonderful drink to convert to a dessert. What is she making? அவங்க வந்துட்டு ஒரு பம்கின் ஸ்பைஸ் மூஸ் பண்றாங்க. பட் லைக் ஐ செட் நான் கேட்டேன் இந்த ஸ்டேஜ் ஆஃப் காம்படிஷன்ல ஒரு மூவ்ஸ் பண்ணா போதுமான்னு. ஸோ ஷீ இஸ் ஸ்லைட்லி questioning. Because the idea is also to deconstruct in some way. Yes. ஒரு pumpkin spiced latte வந்து the easiest thing to do is a mousse. வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்றதுக்கு பதிலா நம்ம வந்து க்ரீமை வந்து ஆட் பண்ணலாம், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும்னு சொல்லிட்டு க்ரீமை வந்து ஆட் பண்ணிட்டு மிக்சரை வந்து ஆன் பண்றேன். ஆன் பண்ணிட்டு வேற ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறேன். வந்து ஒரு ஷீட்ல வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு ஒரு ரவுண்டு குக்கி கட்டரை வந்து அதுக்கு மேல வச்சு அதை வந்து அப்படியே நான் வந்து அவன்ல வந்து அதே 150 டிகிரியில வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது ஒரு மெராங்குலரை ஃபேட் ஆட் பண்ணால் ஒன்றும் நிறைய ஆட் பண்ணி அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும், கொஞ்சமாக ஆட் பண்ணோன்னா அது பிரேக் ஆயிரும்னு அந்த பயத்தோட ஸ்டாண்ட் மிக்சர் பக்கம் போய் எட்டி பார்க்குற என்னோட மெராங் வந்து ஃபுல்லாக டீஃப்ளேட் ஆகி ஆல்மோஸ்ட் லிக்விடி சூப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. வாட்டரை எடுத்து அதோட சர்க்கரை சேர்த்து I've made a khas syrup. காஜாக்கு என்னோட மைதா மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்கிங் சோடா, பட்டர் எல்லாம் போட்டு காஜால கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த டோ ரெடி பண்ணி வச்சாச்சு. கஸ் சிரப் வந்து இந்த காஜா மேல கார்னிஷ் பண்ண வச்சிருக்கேன். டார்ட்டை குக் ஆன அப்புறம் டார்ட்டை வெளியில எடுத்துட்டு இந்த சீஸ் கேக்கை அதுல போட்டுட்டு திருப்பியும் 30 நிமிஷம் பேக் பண்ண வைக்கிறேன். ஹோம் குக்ஸ் 60 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. 2 பேர் கோல்டன் ஏப்ரன் வாங்கி பால்கனி போற வாய்ப்பு இருக்கு. உங்களை யாருன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு இருக்கிறது இன்னும் 30 மினிட்ஸ். ஆல் தி பெஸ்ட். டேப்லே பிஸ்கெட் நான் சிலிக்கான் மோல்ல தான் ரோல் பண்ணேன். அதை நான் அவன்ல வைக்க ட்ரை பண்றேன். அந்த ட்ரே அவன்ல நிக்கவே மாட்டேங்குது, கீழே கீழே விழுந்துகிட்டே இருக்கு. நான் சேலஞ்சு ஒழுங்கா முடிப்பனானே எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அகைன் இன்னொரு ட்ரே வச்சுட்டு அதுக்கு சப்போர்ட்டுக்கு இந்த ட்ரே வச்சு நான் கடைசியா டேப்லே பிஸ்கெட்டுமே அவனை வச்சு ஆன் பண்றேன். பவித்ரா, ஹலோ ஷேர், என்ன டிசைட் பண்ண போறீங்க இன்னைக்கு நீங்க? மெராங் ஒன்று ஃபர்ஸ்ட் பண்ணேன். எனக்கு தெரியும். எனக்கு வந்து நீங்க டெசர்ட்னு உடனேயே வந்து இந்த மெஷின் உங்க பக்கத்துல இருக்கும் தெரியும். இல்ல, அது நீங்க நினைக்கிற அந்த மெராங் இன்னைக்கு கிடையவே கிடையாது. நான் மெராங் வந்து போச் பண்ணலான்னு இருக்கேன். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணியிருந்தேன். அது டெக்ஸ்டர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, அது பண்ணலான்னு இருக்கேன்.
மெராங்கே நீங்க 2-3 தடவை கஷ்டப்பட்டிருக்கீங்க. போஸ்ட் மெராங்கே எடுத்து போடுற தேவையா? கண்டிப்பா பண்ணிடலாம் சார். அது ரெடி ஆச்சு, ஒரு சின்ன பிளண்டர் பண்ணிட்டேன். சோ ஐ எம் ரீடூயிங் இட் அகைன். ஆனா கண்டிப்பா அதை விட போறது இல்லை இன்னைக்கு. மெராங்கே கஷ்டம், போஸ்ட் மெராங் ரொம்ப கஷ்டம். நீங்க இதுக்கப்புறம் என்ன வேணும் செய்ய. செமி ஃபினாலே லெவல்ல நான் ஐ ஷுட் கிவ் சம்திங். Up your game, up your game. I like the spirit. Thank you sir. Good Thank luck. you. கேரமல் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு இருந்தேன். அப்புறம் கௌஷிக் சொன்னாங்க நல்லா கொஞ்சம் வாட்டர் போட்டு பண்ணீங்கன்னா அந்த பர்ஃபெக்டாக வரணும். Caramel எலிமெண்ட்ஸ் ஆமா கொஞ்சம் கேரமல் கொஞ்சம் தண்ணி தெளிச்சா உங்களுக்கு எல்லாமே சேஃப் ஆகும். லைட்டா தண்ணி தெளிச்சு. எனக்கு ஐ வாண்ட் தட் பெர்ஃபெக்ட் ஹனி கலர். எஸ், தட் will always help. உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லா சுகரும் ஈவனா வந்து குக் ஆகும், கேரமலைஸ் ஆகும். ஓகே தேங்க் யூ Drop ஃபார் of தட் water. டிப்ஸ். தேங்க் யூ. This is your halwa. கொஞ்சம் யூஸ்வலா நம்ம ஏலக்காய் இது போடுவோம். நான் இந்த தடவை கொஞ்சம் வெண்ணிலாவும் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் போட்டு ஐ ஹவ் டன் இது. அந்த அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணீங்க, உங்க சுகர் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க கரண்டி நீங்க தான் பிடிக்கணும், கவனமா இருக்கணும். இதுல கொஞ்சம் வந்து ஐ வாண்ட் டு ஆட் ஸ்பைசஸ். அப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் காஃபியும் ரெடியா கொஞ்சம் ஸ்பைஸ் ரெடியா. நான் வந்து அது பானார வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் கலர் வரணும். சுத்தர் கலர் இஸ் நாட் கம் ஃபார் மீ. ஐ வாண்ட் தட் பெர்ஃபெக்ட் ஹனி கலர். பர்ஃபெக்ட் ஹனி கலர் டு பர்ன்ட் 5 seconds தான் ஆகும். அப்படிங்க. ஓகே ஸ்பைஸ் ரெடியா வச்சுங்க, இட் இஸ் தேர். சார். All the best. தேங்க் யூ ஷெஃப். தேங்க் யூ. ஃப்ரெஷ் கோகனட்டை கிரேட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ், கண்டென்ஸ்ட் மில்க் இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பால் பண்ணி அதுக்குள்ள ஆல்மண்ட் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வைக்கிறேன். செஃப் கௌஷிக்கும் செஃப் ராகேஷ் வந்து வந்தாங்க. ஸோ வந்து ஜிஞ்சர் ஸ்மெல் நல்லா வருது சரினா சொன்னேன். ஐ வாஸ் ஹாப்பி. A beautiful ginger flavor coming from something. எதுல போட்டிருக்கீங்க ginger? இதுல ஜிஞ்சர் போட்டு அந்த soilல போட்டிருக்கீங்களா? Okay. So how are the elements coming out? இட்ஸ் கமிங் அவுட் வெல் செஃப். You're in a good place. எஸ், ஏன்னா வந்து அது கடலும் ஆகல. ஸோ ஐம் ஹாப்பி வித் த கஸ்டர்ட். இதுல வந்து அந்த செரி ஃபிளேவர் இன்னும் கூட ப்ரொனவுன்ஸ்டா வரலீங்க. இதுல வந்து லெஸ் pomegranate and lots of cherry. இதுல லெமன் போட்டா அந்த டேஸ்ட் வரும். பிகாஸ் யூ கேன் see more cherry. ஏன்னா வந்து pomegranate அதுல ஆட் பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா செரியோட ஃபிளேவர் டிஸ்டிங்க்டா வெளில வரல. ஓகே Be careful. ஓகே. All the best, Sarina. தேங்க்யூ. ஸோ அந்த கமெண்ட் வந்து நான் சீக்கிரமா என்ன பண்ணேன்னா இன்னும் pomegranate மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணி அந்த pomegranate ஜூஸ் செரிஸ் கூட போட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தக்காளி அண்ட் டொமேட்டோ வச்சு ஒரு ஜாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஷெஃப் கௌஷிக்கும் ஷெஃப் ராகேஷ் என் டேபிளுக்கு வந்து எலமெண்ட்ஸ் பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எந்த ஸ்டேஜ்ல இருக்கு உங்களோட டிஷ் இப்போ? ஐஸ்கிரீம் சாண்ட்விச் பண்றதால ஸோ ஐஸ்கிரீம் செட் பண்ணணும் மோல்ல. தென் சாப்லி பிஸ்கெட் ரசம் ஸ்பைசஸ்ல போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அது பண்ணியிருக்கேன். ரெண்டு வந்த உடனே சாண்ட்விச் பண்ணணும். தென் டொமேட்டோ அண்ட் குண்டூர் சில்லி வச்சு ஒரு ஜாம், தென் லெமன் பைனாப்பிள் கர்ட் பண்ணிட்டு அந்த கர்ட்ல தான் ஐஸ்கிரீம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட தாட் ப்ராசஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க எப்படி அதை லேயர் பண்ணிருக்கீங்க, எப்படி நீங்க அதை விஷுவலைஸ் பண்ணிருக்கீங்கன்றதை வெயிட்டிங் டு see. மாஸ்டர் செஃப் இந்தியா தமிழில் நாளை கிச்சன் கமகமக்க டேஸ்ட் இன்னோவேஷன் பிரசன்டேஷன்ல யாரோட உணவை நம்ம செஃப்ஸ் கொண்டாட போறாங்க. There is a little bit of rawness of pumpkin. Pumpkin சுத்தமா cook ஆகல. பானிபூரி பானிய இந்த மாதிரி ஒரு டெசர்ட் பண்ண முடியுமா? எனக்கு பிடிச்சதா? இன்னைக்கு there are 2 people who stood out creating a masterpiece. மாஸ்டர் செஃப் இந்தியா தமிழ் கோல்டன் ஆப்ரானை வெல்லப்போவது யார்? காத்திருங்கள்.